இலவசமா மடிக்கணினி கொடுக்க முடியுது, இலவசமா மிக்சி கொடுக்க முடியுது, இலவசமா கிரைண்டர் கொடுக்க முடியுது, இலவசமா அண்டா குண்டா கொடுக்க முடியுது, இலவசமா ஃப்ரிட்ஜ் கொடுக்க முடியுது, வீட்டுக்கு 5000 கொடுக்க முடியுது, 10,000 கொடுக்க முடியுது. ஆனால் தண்ணீரை மட்டும் இலவசமாக தர முடியவில்லை. ஏன் தரமாக தர முடியவில்லை? தண்ணீரை விற்கிற முதலாளி அரசு தரமாக கொடுத்து விட்டால் பாதிக்கப்படுவான். ஏன் கல்வியை தரமாக கொடுக்க முடியவில்லை? கல்வியை அரசு தரமாக கொடுத்து விட்டால் கல்வியை நடத்துகிற தனியார் முதலாளிகள் பாதிக்கப்படுவான். அந்த முதலாளி யார்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அவர்கள் தான் கல்வி மருத்துவத்தை அமைச்சிருக்கிற முதலாளிகள். அப்போ நாட்டு மக்களின் மீது அக்கறை இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? கல்வியில் தன் நாட்டு மக்களை மேம்படுத்தி இருக்கணும். அறிவையும் ஒழுக்கத்தையும் போதிக்கிற கல்வியை கொடுத்து தன் நாட்டு மக்களை மேம்படுத்தி இருக்கணும், நன்னறிப்படுத்தி இருக்கணும், ஒரு ஒழுக்க சமூகமாக கட்டமைச்சிருக்கணும். அதனால இல்லைன்னா என்ன? 6 வயசு பிஞ்சு குழந்தை கற்பழித்து வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுறார். 60 வயசு அம்மா வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுறார். நடுச்சாலையில் கொலை நடக்கிறது. கொலையில் ஈடுபடுவர்கள் 18-20 வயது இளைஞர்கள் நிறைந்த போதையில் கணக்கில்லாத குற்றச் செயல்கள் இந்த நிலத்திலே நடக்கிறது. எவ்வளவு வன்முறைகள், எவ்வளவு அன்புணர்வுகள், எவ்வளவு கொலைகள், எவ்வளவு குற்றச் செயல்கள் இந்த நாட்டிலே. ஒரு சமூகமே குற்ற சமூகமாக மாறி நிற்கிறது. மறுக்க முடியுமா? உங்களால் மறுக்க முடியுமா? ஏன் திருடான்? ஏன் ஆட்சியாளனே திருடுறான், ஆட்சியாளனே கொள்ளையடிக்கிறான். திருடுவது சமூக குற்றமாக இல்லாமல் திருடுவது சமூக பெருமையாகிவிட்டது. மலையை திருடினால் பெருமை, மணல் அள்ளிவித்தால் பெருமை. ஒரு அரசு கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம், சட்டப்படி குற்றம். ஆனால் காய்ச்சி குடிச்சு செத்தவனுக்கு சட்டப்படி 10 லட்சம் கொடுத்து சாராயம் குடிச்சு செத்தவனை அங்கீகரிக்கிறது என்றால் இந்த நாட்டை, இந்த சமூகத்தை எதை நோக்கி இவர்கள் நகர்த்துகிறார்கள் என்று அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும்.